பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். விஜய் வந்து சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வராரு அப்படின்னு யாருமே நினைக்கலங்க. அவரோட எதிராளி கூட அதை சொல்லலங்க. டிஎம்கேல தான் சோசியல் மீடியால அப்படியே கொதிக்கிறாங்க. வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றத்தை அளித்த 2 பேர் ரஜினி, கமல். அதனால பயமா இருக்கு. விஜய் அவர்கள் சொன்னதை செய்யணுமே. ரஜினிகாந்த் மாதிரி அறிவிச்சிட்டு வராம போயிடுவாரோன்ற அந்த பயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அறிவிப்பை வெளியிடுறாரு. அப்புறம் என்ன பயம் மேம்? 2 வருஷம் தவணை கேட்டிருக்காரு. இல்ல அது கட்சி பலப்படுத்துறதுக்கு உருவாக்குறதுக்கு தேவைப்படுங்க. 2.5 வருஷத்துல டார்ச் லைட் எல்லாம் ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? எம்ஜிஆர் மாதிரி வந்ததும் ஒரு ஜெயிச்சு எல்லாருக்கும் கிளிய கலப்பாம 2.5 வருஷம் கொஞ்சம் பேசு பொருளா ஆயிடுவாரு. ஆனா எம்ஜிஆர் கூட சினிமா விடவே இல்ல. விஜய் நான் கமிட் பண்ணிருக்கிற இன்னொரு படத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன், ஏன்னா அது நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் சினிமா கிடையாது. அவர் அதை மறுபரிசீலனை பண்ணணும். தன்னுடைய ஒரு பொறுப்புணர்ச்சிக்காக தான் வர்றாரு. அவர் நடிக்க கூடாதுன்னு அவருக்கு ஏன் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வருத்தப்படுறேன். விஜய் அவர்களுடைய இளைஞர் பேஸ் விசிகேவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அப்படியே விஜய் பக்கம் வருவாங்கன்றது. பாஜக இளைஞர்கள் மாற மாட்டாங்க. இந்துத்துவா கொள்கையை ஃபாலோ பண்றவங்க, காவியா இருக்கக்கூடியவங்க சங்கிக்கும் சர்ச்சுக்கும் ஆவாது. விஜய் அவர்களையும் மத ரீதியாக பார்ப்பார்கள். இப்போ நீங்க வரவேற்றிருந்தீங்க. ரஜினி வரும்போதும் வரவேற்றேன், கமல் வரும்போதும் வரவேற்றேன். இந்த வாட்டி ஜாகிரதையா வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறீங்க மேம்? நம்மாளு, எங்காளு, சினிமா ஆளு கைய விரிச்சு வரவேற்கிறோம். தேவை இருக்கு அப்படின்றதையும் நீங்க வரவேற்றதுல புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கா? மணிப்பூரை பத்தி தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, ஏன் பல்லாவரத்தை பத்தி வாயை திறக்கல? என்ன நீங்க தலித்தின மக்களுக்கு என்ன செய்வீங்க? நீங்க கேலோ இந்தியா இந்திய எதிர்ப்பை காமிச்சிங்களே, அப்ப ஒரு கூடால கொண்டு போய் அந்த கையெழுத்த காமிச்சிருக்கலாமேப்பா. எதுக்கு விஜய் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு இதெல்லாம் இடம் இல்லையா? சோ ஒரு எதிர்கட்சியா எமர்ஜ் விஜய் ஆகலாம். அவர் விஜய் வர்சஸ் உதயங்கிற நரேட்டிவ் தான் எடுக்க போறாரு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் நடிகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் தேவ். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, உங்களுடைய பார்வை மேம்? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது சரியான தருணம். இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் தமிழ்நாட்டுக்கு. அவர் வந்து இந்த இடத்துல எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போறாரு? ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்தவர்களோட வரலாறு அப்படி. வரும்போது எல்லாருமே நம்ம நிறைய எதிர்பார்ப்புக்கிறோம். ஆனா கடைசியில மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. விஜய் அவர்கள் இத வந்து அவர் அறிக்கையில கூட சொல்லியிருக்காரு. நான் பார்த்துட்டு தான் வர்றேன். எனக்கு முன்னாடி வந்தவங்களோட வரலாறு பார்த்துட்டு தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிறது தான் எல்லாருடைய மனசுல இருக்கிற கேள்வியும். நம்ம வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிட்டோம். என்னோட அனாலிசிஸ் எந்தெந்த கட்சிக்கு பாதிப்புங்கிறதையும் நான் தெரிவிச்சிட்டேன். அது என்னவோ தெரியல, விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல மத்தவங்க யாருமே நீங்க கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணல. ஆனா அவர் யாரை எதிர்ப்பேன்னு சொன்னாரோ ஏடிஎம்கே, டிஎம்கேவை தான் எதிர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுல ஏடிஎம்கேல வழக்கம் போல ஜெயக்குமார் அவர்கள் ஒரு 2 கமெண்ட் சொல்லிட்டு விட்டுட்டாரு. டிஎம்கேல தான் சோசியல் மீடியால அப்படியே கொதிக்கிறாங்க. அப்புறம் என்ன எதுக்கு கேட்கணும்? பார்த்தாலே தெரியுது. காவி கட்சியில இருந்து ஓட்டு போட மாட்டாங்க, அந்த ஓட் பேங்க் இவருக்கு வராது. கண்டிப்பா போட மாட்டாங்கங்க. ஏன்னா விஜய் அவர்களுடைய இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாருங்க. விஜய் மக்கள் இயக்கத்தோட நடவடிக்கைகள் நீங்க பார்த்தாலும், அவருடைய குட்டி கதைகள், அவர் மேடையில பேசின காமராஜர், பெரியார், அம்பேத்கர் ஸ்பீச்சா இருக்கட்டும், இன்னைக்கு அவர் எழுதின அவருடைய பர்சனல் அறிக்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவர் வந்து சமூக நீதி, சமத்துவம், நேர்மை எல்லாத்தையுமே வந்து அவர் குறிப்பிடும் பொழுது, மதவாத, பிளவுவாத அரசியலுக்கும் எதிராக இருப்போம், ஊழல் அரசுக்கும் எதிராக இருப்போம் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது, எனக்கு அவரை பார்த்தா பழைய காங்கிரஸ் உடைய கொள்கைகளை பேசுற மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களுடைய போட்டோவை எடுத்துட்டு நீங்க ராகுல் காந்தியோட போட்டோவை போட்டு ஹிந்தியில மொழிபெயர்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுன மாதிரி இருக்கும். சேம் அதே தான் இவர் பேசியிருக்காரு. சோ ஒட்டு மொத்தமா இப்போதைக்கு காங்கிரஸ்ல தமிழ்நாட்டுல கொஞ்சம் பழைய நினைப்புல இருக்கிறவங்க தான், சீனியர்ஸ் தான் ஓட்டு போடுறாங்க காங்கிரஸுக்கு. எக்ஸப்ட் மேபி கன்னியாகுமரி அந்த மாதிரி ஒரு 2, 3 இடங்கள் இருக்கு. வேர்
அ உண்மையாவே காங்கிரஸ் மேல ஒரு அபிமானம், அந்த கேண்டிடேட் மேல ஒரு அபிமானம் இருக்கிறது வந்து வெரி எக்செப்ஷன். மத்த எல்லா இடத்துலயும் டிஎம்கே கூட்டணியில இருக்கிறதுனால வர்ற ஒரு வெற்றிய தான் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆ இளைஞர்கள் ஏற்கனவே இல்லாத கட்சி. கட்சியிலயும் சரி, அவங்களுடைய வாக்காளர் மத்தியிலயும் சரி, அவங்களுக்கு இளைஞர்கள்லாம் கிடையாது. இது அப்படியே விஜய் பக்கம் தான் திரும்பும். ஏன்னா, இப்போ அந்த மாரி ஒரு செக்யூலர் கொள்கை இருக்கக்கூடியவர்கள், ம், பிஜேபி ம். எதிர்ப்பாளர்கள் இவங்கெல்லாம் எக்ஸாக்ட்டா அப்படியே கொண்டு போய் போடுவாங்க. அதேபோல விசிகா. அ ஒண்ணும் எல்லா இடத்துலயும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். விஜய் அவர்களுடைய இளைஞர் பேஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அடித்தளம் அவருடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான வோட்டர் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, விசிகேவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அப்படியே விஜய் பக்கம் வருவாங்கன்றது தான் நம்ம அதிலேருந்து எடுத்துக்கக்கூடிய கான்செப்ட். ம். அது கண்டிப்பா அவங்களுக்கு அது இருக்கும். இதே போல பாதிப்பு, இதே அளவுக்கு இருக்காது. இந்த டிகிரிக்கு இருக்காது. பட் 2 பெரிய திராவிட கட்சிகளுடைய இளைஞர்களும், அ தாய்மார்களும், லேடீஸ் தாய்மார்கள விட இளம் பெண்கள், ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் எல்லா கட்சியில இருந்தும் போவாங்க விஜய்க்கு. சீமான் அவர்களுக்கும் ஒரு பாதிப்பு, நான் தமிழருக்கும் பாதிப்பு இருக்கும். ஏன்னா, அதே சீமான் இத்தன நாள் என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாரோ, அதையெல்லாம் தான் விஜய் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமா ஏடிஎம்கே, டிஎம்கேவ எதிர்க்கிறேன். தீவிரமா பிஜேபிய எதிர்க்கிறேன் அப்படின்னு ஓப்பனா அ அவரோட கட்சி ஸ்போக்ஸ் பீப்பிளே சொல்றாங்க. ம். அப்போ இது எல்லாமே சீமானோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்கிறதுனால, நாம் தமிழர் இளைஞர்கள் அரசியல் வேறு, சினிமா வேறுன்னு பார்ப்பாங்களா? இல்ல விஜய்க்காக மனம் மாறுவாங்களாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாமே எல்லாமே 3 வருஷம் கழிச்சு தான். பட் இந்த 3 வருஷம் கழிச்சு கூட, இப்ப 2.5% 3% இல்ல 6% இருக்கக்கூடிய பாஜக இளைஞர்கள் மாறமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸா இருந்தாலும் சரி, இளைஞர்களா ம். இருந்தாலும் சரி, பழைய பிரிச்சகளிகளா இருந்தாலும் சரி, பாஜகல மாறமாட்டாங்க. ஏன்னா பாஜகவ பொறுத்தவரைக்கும் அவங்க இந்துத்துவா கொள்கைய ஃபாலோ பண்றவங்க. காவியா இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கும் சங்கிக்கும், சர்ச்சுக்கும் ஆவாது. இதான் உண்ம. இது கேரளா கிடையாது. கேரளால வந்து இப்ப சர்ச் எல்லாம் வந்து பிஜேபில சேர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அங்க ம். வந்து அது அவ்வளவு மைனாரிட்டி கிடையாது. அது ஒரு பிரெடாமினன்ட்டான ஒரு ஃபெய்த். இங்க வந்து இன்னும் மத அடையாளம், மதவாத, பிளவுவாத அரசியல்னு சொல்றாரு. அவரு பிஜேபிய மட்டும் சொல்லல. நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாருமே மதவாத, ஜாதி ரீதியான பிளவுவாத அரசியல்கள்ல தான் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல மதத்தையும், ஜாதியும் பிரிக்கவே முடியாது. விஜய் அவர்களையும் மத ரீதியாக பார்ப்பார்கள். ஓட்டு போடுறவங்களும் பார்ப்பாங்க. ஓட்டு போடாதவங்களும் பார்ப்பாங்க. இதுதான் ம். உண்ம. ஜோசப் விஜய் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நபர்கள் கண்டிப்பா விஜய் பக்கம் போமாட்டாங்கன்னு நீங்க சொல்றது இதனால தான். அதானே அதான் அரசியல் நிதர்சனம். நான் ம். சொல்லல ஜோசப் விஜய்ன்னு என்னைய யா யாரு ஜோசப் விஜய்ன்னு சொன்னாங்க? எச். ராஜா தான் ஆரம்பிச்சு வச்சாரு. இல்லீங்களா? ம். அ எஸ். அந்த கட்சிய தான் நம்ம அந்த கட்சிய பத்தி பேசும்போது, அதிலிருந்து ம். ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்க மட்டும் எடுத்து, அதையும் பார்க்காம, அவசரப்பட்டு பேசுறீங்களா? இல்ல உங்கள மாரி ஆட்கள் அவசரப்பட்டு பேசியிருக்கலாம். ஆனா, இப்ப வந்து வெளிய வந்து அப்படியே அதையே தான் டிஎம்கே ஈக்கோ சிஸ்டம் முழுக்க அத எடுத்து என்னவோ நான் நான் விஜய ஏதோ தாக்கி பேசின மாதிரி ஒரு உருவத்த குடுத்துட்டு இருக்காங்க. அது எனக்கு ம். காமெடியா இருக்கு. ஏன்னா, ம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பகிர்றேன். ஆ ம். மெர்சல் படமா? அந்த எஸ். படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு வருது. பிஜேபில இருந்து அதுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்றாங்க. படத்துக்கு வந்து புரமோஷன் பண்றாங்க. அத பத்தி டெய்லி பேசி, பேசி ஒரு பக்கம் தமிழிசை மேடம், ஒரு பக்கம் எச். ராஜா அவர்கள் எல்லாரும் அங்க தமிழக பிஜேபில எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பழைய கதை. அப்ப நான் விஜய் சாருக்கு ஆதரவா நெறைய பேசினேன். விஜய் ம். சார் எனக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி, "ரொம்ப நன்றி என் பக்கம் நிக்கிறதுக்கு. தேங்க் யூ" அப்படின்னு சொன்னாரு. சோ, அவருக்கும் எனக்கும் நடுவுல எந்த விதமான பிளவும் வந்துற போறதில்ல. என்ன எ எங் இந்த கட்சிக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டா, விமர்சனங்களை ஏத்துக்க முடியாத ஒரு பயந்து போன நிலைமையில திமுக காரங்க இருக்காங்க. திமுக கூட்டணிக்காரங்க இருக்காங்கங்கிறது சோசியல் மீடியால எனக்கு தெரியுது. வேற ம். யாரும் பதறல. ம். ஆனா, இந்த ஈக்கோ சிஸ்டம் டெய்லி ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. விஜய் எங்க பக்கம் தான் வருவாரு அப்படின்னு.
அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு. உங்கள எதிர்க்க தான் வந்திருக்கேன்னு. ஆனா ஒரு 2 பக்கமும் எதிர்க்கிற மாரி தானே தெரியுது. ஆமாங்க. பாஜக, திமுக. அவர் இதையும் எதிர்க்கிறாரு. மாநிலத்திலும் எதிர்க்கிறாரு. மத்தியிலும் எதிர்க்கிறாரு. ஏன்னா மத்திய பொறுத்தவரைக்கும் அது மதவாத, பிளவவாத அரசியல்ன்னு சொல்லிட்டாரு. மாநிலத்த பொறுத்தவரைக்கும் நேர்மையற்ற ஊழல் அரசு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜாதி ரீதியான அரசுன்னு சொன்னா கண்டிப்பா அது சென்டர விட ஸ்டேட்‌க்கு ரொம்ப பொருந்தும். இங்க இருக்கிற கட்சிகள்ல பாதி கட்சிகள் ஜாதி ரீதியான, மத ம். ரீதியான கூட்டணிகள் தான். டிஎம்கேல என்ன ம மத ரீதியான கூட்டணியே இல்லையா? ஜாதி கட்சியே இல்லையா? இருக்கே. ஏன் விஜய் வந்தா திமுக தான் அதிகமா பயப்படுது? அல்லது திமுக வாக்குகள தான் அவங்க எடுப்பாங்க. விஜயோட கட்சி அப்படி எடுக்கும்னு சொல்லல. எல்லாருடைய வாக்கையும் எடுப்பாரு. இல்ல அதுல இவங்களுக்கு தான் அதிக பாதிப்புன்னு ஆமா. இவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு. ஏன்னா, அவங்க கூட்டணியில தான் விசிக இருக்காங்க. அங்க தான் வந்து மேக்ஸிமம் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸ் வழக்கொழிஞ்சு போய்க்கிட்டு இருக்கு. அ இங்கேயும் இப்போ காங்கிரஸ்க்கு மாற்றான அதே கொள்கைகளை, அதே ம். சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒருத்தர் வந்தாங்கன்னா, முதல்ல காங்கிரஸ். ஆளுங்கட்சியான டிஎம்கேக்கு ஒரு கோர் வோட்டர் பேஸ் இருக்கு. ஆனா காங்கிரஸ்க்கு அப்படி கிடையாது. அது ஒரு ஃப்ளூயிடான வோட்டர் பேஸ். அது கண்டிப்பா இமிடியேட்டா மாறி போயிடும். அவங்களுக்கு யங் பீப்பிள் இல்ல. சோ யங் பீப்பிள் எல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க. 1. கன்னியாகுமரியில போய் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னு வைங்க. யோசிச்சு பாருங்க. நாம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல நம்ம இத பேசியிருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். ஈழத்தமிழா? சங்கீதா அவர்கள் தமிழ் அப்படிங்கிற இதுல வர்றாங்க. கிறிஸ்டியனா? கன்னியாகுமரிய யோசிச்சு பாருங்க. ஒரு தொகுதியா? தென்காசி, கன்னியாகுமரி, சவுத். ஆ கிறிஸ்டியனா? விஜய் அவர்கள் வராங்க. ஆம், அ சினிமாவா? சினிமா பிரபலமும் சேர்ந்து வருது. பிஜேபி எதிர்ப்பா? அதுவும் வருது. டிஎம்கே எதிர்ப்பா? அதுவும் வருது. எல்லாமே எல்லா எல்லா பாக்ஸ்லயும் அவருக்கு வந்து டிக் மார்க் வருது இல்லைங்களா? ம். ம். வயசு 60, 70 தாண்டியவர்கள் வந்து நின்று இருக்கிற இடத்துல, ஒரு யங் பீப்பிள் பார்ட்டி. ஒரு காலத்துல அண்ணா திமுகவ அ துவங்கிய போது, அந்த கட்சிக்கு வந்து இளையவர்களுடைய கட்சிங்கிற பெருமை இருந்தது. ம். காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் அ எல்லாமே 4 தரம், 5 தரம் எலக்ஷன்ல நிந்து பரம்பரையா இருந்து, அப்படி பழைய பெருச்சாளிகளா இருப்பாங்க. ம். இங்க வந்து எல்லாரும் படித்தவர்கள், இளைஞர்கள், பின்னணி இல்லாதவர்கள் அப்படிலாம் வருவாங்க. சோ அது டிஎம்கே உடைய மிகப்பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட்டா இருந்தது. ஆனா இன்னைக்கு டிஎம்கே எப்படி இருக்கு? இளைஞர் அணி மாநாடு நடத்துறாங்க. அங்க 50க்கு கீழ ஒரு கையளவுல எண்ணலாம். எத்தன பேருக்கு 50 வயச விட கம்மின்னு. அப்படிதான் இருக்கு அவங்களுடைய இளைஞர் அணி மாநாடு. அ அவங்களுடைய அமைச்சர்கள பாருங்க. எல்லாருமே எத்தன இளைஞர்கள் இருக்கிறாங்க? எத்தன தமிழர்கள் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு அமைச்சரவையில? தமிழர் அல்லாதவர்கள் எத்தன பேர் இருக்காங்க? இதெல்லாம் வந்து ஜனங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. அ அந்த மாற்றம் வரணும் அப்படின்னு அந்த அறிக்கையில இருக்கிறது உண்ம தானே. அதான் அவரு வந்திருக்காரு. என்ன இதே தான் ஒரு 2 எலக்ஷனுக்கு முன்னாடி கரெக்ட்டா இப்ப லோக்சபா எலக்ஷன் வருது. கரெக்ட்டா 5 1/2 வருஷம் முன்னாடி இதே தான் ஒருத்தர் சொன்னாரு. டிவி எல்லாம் உடைச்சாரு. இந்த பக்கமும் சாய மாட்டேன், அந்த பக்கமும் சாய மாட்டேன்னாரு. இப்ப திமுக கூட்டணியில தான் 2 சீட்டுக்கு பேரம் பேசுறதா கேள்விப்படுறேன். எ ரஜினி இப்படிதான் சொன்னாரு. "போர் வரும். எல்லாரும் தயாரா இருங்கன்னாரு." அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. "எனக்கு உடம்பு சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அத இன்னைக்கு வரைக்கும் என்னாலலாம் நம்ப முடியல. ஏன்னா உடம்பு சரியில்லன்னு சொன்னவரு, அதுக்கப்புறம் தமன்னாவோட டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஃபிட்டா தான் இருக்காரு. ஸோ அவரு என்ன காரணத்துக்காக எல்லாரையும் ஏமாத்திட்டு அதுவும் ரொம்ப வருஷம் ஏமாத்தல் அது. எத்தனையோ ஆண்டாண்டு காலமா அவருக்காக நான்லாம் வந்து ஒரு 2 வருஷம் காத்துட்டு இருந்தேங்க. அ ம். எத்தன ரஜினி ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்க எத்தன வருஷம் எலவு காத்த கிளி மாரி இருந்தாங்க. எல்லாரையும் ஏமாத்துறாரு. சோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்கள நம்ம அவ்வளோ சொல்லல. இப்போ டி. ராஜேந்தர் அவர்களையோ, சரத்குமார் அவர்களையோ, பாக்யராஜ் அவர்களையோ கட்சி ஆரம்பிச்சாங்க. சிவாஜி ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் வந்து இல்லன்னா, அதெல்லாம் மக்கள் சரியான ஆதரவ வழங்கலன்னு வச்சுக்கலாம். பட் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுத்துங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏமாற்றத்தை அளித்த 2 பேர் ரஜினி, கமல். அதனால பயமா இருக்கு. விஜய் அவர்கள் சொன்னத செய்யணுமே அப்படின்னு பயமா இருக்கு.
வேணும் ரஜினிகாந்த் மாதிரி அறிவிச்சுட்டு வராம போயிடுவாரோன்ற அந்த பயம் அப்படி இருக்குங்களா? ஆ. வந்துட்டாரு. அவரு வந்து அறிவிச்சுட்டு வராமலாம் போகல. ம். திடுதிப்புன்னு வந்துட்டு தான் அறிவிப்பையே விட்டாரு. அந்த வரைக்கும் சந்தோஷம். ம். வந்துட்டாரு. ம். வந்ததுக்கு அப்புறம் தான் அறிவிப்ப வெளியிடுறாரு. அது அந்த வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் என்ன பயம் மேம்? 2 வருஷம் தவணை கேட்டிருக்காரே. இந்த 2 வருஷத்துல என்ன ஆகுமோ? எப்படி ஆகுமோ? இல்ல அது கட்சிய பலப்படுத்துறதுக்கு, உருவாக்குறதுக்கு தேவைப்படும்ல? இல்ல அவருடைய கட்டமைப்புக்கு தேவைப்படுங்க. பட் நமக்கு இந்த மாரிலாம் போஸ்ட்போன்மென்ட் பண்ணா திக்கு திக்கு திக்குன்னு ஆவுது. நம்ம வரலாறு அப்படி. பாருங்க 2 1/2 வருஷத்துல டார்ச் லைட் எல்லாம் ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? நம்ம அரசியல் மாற்றங்கள 2 1/2 வருஷங்கள்ல நெறைய விஷயங்கள் நடக்குங்க. ம். ஈழத்தமிழர்களுக்காக, அவர்களுடைய உரிமைக்காக போராடுறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு வைகோ. 2 1/2 வருஷம் கழிச்சு போய் திருப்பி அங்கே சகோதரின்னு புரட்சி தலைவிய சொன்னாரு. அப்படியே போய் திமுகல சேரலையா? நம்ம ஊர்ல எத தான் நம்ப முடியுது? ஏன் ஏன் நான் வைகோ பேர எடுக்கிறேன்னா, நான் ரொம்ப மதிச்ச அவருக்கு நான் ஓட்டு போட்டுருக்கேன். விஜயகாந்த் அவர்களும், வைகோ அவர்களும் ஒரே நேரத்துல தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேருக்கும் நான் வாக்கு சேகரிச்சிருக்கேன். ஈழத்தமிழர்கள்ன்ற ஒரு புள்ளியில. தமிழ் தமிழ் உணர்வு அப்படின்னு. விஜயகாந்த் சாருக்கு ஆஃப் கோர்ஸ் நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் அவரோட லீடர்ஷிப்ப. அவருக்காக நான் வாக்கு சேகரிச்சிருக்கேன். வைகோ அவர்களுக்கு தமிழ் ஈழம்ங்கிற ஒரே புள்ளிக்காக நான் அவருக்கு ஓட்டு போட்டேன். கடைசியில திமுகல திருப்பி போய் சேர்ந்துரலையா? நம்ம அரசியல்ல எத தான் நம்ம வந்து இப்ப 2 1/2 வருஷம் இவரு விஜய் சார் கேட்டிருக்காரு கெடு. அவர் வந்து தன்னுடைய அடித்தளத்த சரியா அமைச்சுக்கிறதுக்காக கேட்டிருக்காரு. பட் இந்த 2 1/2 வருஷம் மற்றவர்களுக்குமான ஒரு நேரம் தானே! ம். அதுவும் ஆளுங்கட்சியில இருக்காங்க. இன்னும் 21ல வந்தாங்க. 26 வரைக்கும் டிஎம்கே தான் இருக்க போறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சும்மா பூ பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எத்தன விதமா ஏன்னா விஜயும் அவர்களும் ஒண்ணும் எதிர்ப்பே சந்திக்காமலாம் இருக்க போறதில்ல. ஆனா எம்ஜிஆருக்கும் அந்த ஒரு 5 வருஷம் டைம் கிடைச்சதுல்ல மேம். ஒரு 4, 4 1/2 வருஷம் ஆ டைம். எம்ஜிஆர் வந்ததுமே அவரு உள்ளாட்சி தேர்தல சந்திச்சாருன்னு நெனவு ஒரு இடைத்தேர்தல சந்திச்சாரு. அதான் சந்திச்சாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல சந்திச்சாரு. இல்ல கட்சி அதுல ஜெயிச்சார். அத நீங்க ஆமா ஞாபகம் மேம். வச்சுக்கணும். கட்சியா சோ அவர் கட்டமைக்கிறதுக்கு ஜெயிக்கிற கட்சி. அவர இன்னொன்னு அப்பயும் ஆளுங்கட்சி திமுக தானே. கலைஞர் தானே முதலமைச்சர். எம்ஜிஆர் எதிர்க்கட்சியில கூட இல்லையே. அவரு எம்எல்ஏ தான். எம்ஜிஆர யாரோடையும் நீங்க எம்ஜிஆர், என்டிஆர் இந்த 2 பேர நீங்க யாரோடையும் அரசியல்ல கம்பேர் பண்ண முடியாது. அவங்கள மாதிரி திருப்பி இன்னொரு எம்ஜிஆர் வரப்போறாரா? எனக்கு நான் விஜய் ரசிகர். எவ்ளோ பெரிய ரசிகையா இருந்தாலும், விஜய நான் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண மாட்டேன். அது நடக்காது. அது வேற. அது வேறவே வேற. எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறு என்ன? எத்தன வருஷ அரசியல் அனுபவத்துக்கு அப்புறம், அவர் வந்து ஒரு பிராண்ட். அண்ணாவுடைய இதய கனி. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கும் எம்ஜிஆருடைய அ பங்கு மிக பங்களிப்பு பெரியது. பெருசு. எஸ், எஸ். அவரால தான். இல்லன்னா நெடுஞ்செழியன் தானங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கணும். இ இதெல்லாம் வந்து வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்ப நான் இத சொன்னா உடனே இதுக்கும் வந்து ட்ரால் ஆர்மி ஐடி வந்து என்ன செய்வாங்க. அவங்களுக்கு ஏன்னா உண்மைய சொன்னா புடிக்காது. பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அது எனக்கு கவலை இல்ல. இதுதானே உண்ம. உங்களுக்கு தெரியுமில்ல ஹிஸ்டரி. எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்குங்கிற பேர்ல தான் அந்த ஒரு பேசிஸ்ல தான் வந்து கலைஞர் வந்து அ ஹி இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் இன் லைன். ஹி இஸ் நாட் த செகண்ட் இன் லைன். பட் ஹி வாஸ் த சீஃப் மினிஸ்டர். அது அரசியல் சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. 2 பேரும் அதையே சொன்னோம் பாருங்க. அவர் ஒரு ம். அரசியல் சாணக்கியன். அஃப் கோர்ஸ் முத்தமிழ் அறிஞர், அவர மாரி ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு விஷன் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல மறுபடி பார்க்க முடியாது. அதெல்லாம் ஓகே. அ அதுல மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம கலைஞருக்கு குடுக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய மரியாதைய நம்ம எந்த இடத்துலயும் குறைக்க போறதும் கிடையாது. பட் எம்ஜிஆர் கலைஞரை எதிர்த்து வரும்பொழுது, அவர் தனியா வரல. பாதி திமுகவ கூடயே சேர்த்துக்கிட்டு வர்றாரு. அவரோட வெளிநடப்பு செய்தவர்கள் அதிகம். ஆனா திமுக ஒண்ணும் கரைஞ்சு போயிடலையே மேம். 10 வருஷம் ஆட்சியிலேயே இல்லைனாலுமே ஸ்ட்ராங் ஆனாங்கல்ல. 11 வருஷம் ம். 11 வருஷம் பதவியில இல்லன்னா, யாருமே அரசியல்ல இருக்க முடியாது. திமுக ம். மட்டும் தான் இந்திய அரசியல் வரலாறுல 11 வருஷம் கொஞ்சம் கூட கட்டுக்குலையாம அதே டிசிப்ளினோட பார்ட்டிய மெயின்டெயின் பண்ணுவாங்க. ம். அதெல்லாம் வந்து கலைஞருக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப். கலைஞர், பேராசிரியர் துரைமுருகன் அப்படின்னு அந்த அது அந்த ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குல்ல.
அவங்க கிட்ட ம். அத யாருமே வெளிய கூட போகல. அதெல்லாம் கட்சி ரீதியா இப்ப பாருங்க அதிமுக அ ஜஸ்ட் அம்மா இறந்து அம்மா 2016ல போனாங்க. இப்ப 2024 இந்த 8 வருஷத்துல 2 1/2 வருஷமா தான் பதவியில இல்ல. எப்படியெல்லாம் நடக்குது? என்னவெல்லாம் ஆயிக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்? எம்ஜிஆர் இறந்த போதே அதிமுக 2ஆ பிளந்தது. சேவல் ஒரு பக்கம், புறா ஒரு பக்கம் போச்சு. அ அதெல்லாம் ஆனா டிஎம்கேல அப்படி எதுவுமே நடக்கல. அண்ணா இறந்த போதும் டிஎம்கே அப்படியே இருந்தது. எம்ஜிஆர் வெளிய போனப்பவும் டிஎம்கே அப்படியே இருந்தது. இன்னிக்கும் டிஎம்கே அப்படியே இருக்கு. விஜய் நாளைக்கு ஜெயிச்சாலும் டிஎம்கே அப்படியே தான் இருக்கும். ஆனா விஜய் நம்ம அதுதான் நம்மளுடைய டாபிக். எம்ஜிஆர் மாதிரி அ வெளிய எம்ஜிஆர கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வெளிய வரும்போது, அவருக்கு ஒரு கட்சியோட தான் அவர் வராரு. எஸ் அரசியல் அனுபவம் 1953ல இருந்தே திமுகவோட அனுபவம் அவர்ட்ட இருந்துச்சு. திமுகவோட கொள்கைகளோட அதிமுக தொடங்குனாரு. எஸ். எம்ஜிஆர் அதுக்கு முதல்ல முன்னாடி காங்கிரஸ். காங்கிரஸ்ல இருந்தாரு. எஸ், எஸ், அதுக்கப்புறம் எஸ். அண்ணாவோட திமுகவுக்கு வராரு. அதுக்கப்புறம் அவர் ஏடிஎம்கேக்கு வராரு. ஏடிஎம்கேல 11 வருஷம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே கணக்கு கேட்டு வந்த உடனே இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல்ல அதிமுக வரலாறு காணாத அதிர்ச்சி வெற்றி. அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 4 1/2 வருஷம் கழிச்சு பொது தேர்தல் வந்தபோது, அன்னைக்கு ஆரம்பிச்ச மொமெண்டம் குறையாம அவர ஸ்வீப் பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஆவுறாரு. இது கேப்டனுக்கு நடக்கல. எம்ஜிஆருக்கு அடுத்தது அந்த அளவுக்கு அதே மாதிரி ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா, ஆனா கேப்டனுக்கு ஆனா சட்டமன்ற தேர்தல்ல அரசியல் சார். பணியை செய்து தன்னுடைய ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு, எத்தனையோ வருட கால அரசியல் அ அனுபவம், எக்ஸ்போஷருக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே விருதாச்சலத்துல அவர் வெற்றி பெறுறாரு. அதுக்கு அடுத்த அ தேர்தல்ல திமுகவ பின்தள்ளிட்டு எதிர்க்கட்சி தலைவரா ஆவுறாரு. ஆனா, அவராலயும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு அவருக்கு அவருடைய தன்மான யாருக்கும் பயப்படுறதில்ல. ஜெயலலிதாவே எதிர்த்தாச்சு. ஆ அது வேற மாரி போயிடுச்சு. பட் ஐ திங்க் அது கூட பிரச்சனை இல்ல. அவரோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா வேற மாரி இருந்திருக்கலாம். பட் அ தனி ஆளா அந்த இது போட்டாங்கல்ல. அ 3வது அணி. அது வொர்க் அவுட் ம். ஆகல. சோ ஈவன் விஜயகாந்த் அவர்களால எம்ஜிஆர் உடைய ஹிஸ்டரிய ரிப்பீட் பண்ண முடியல. கண்டிப்பா விஜயால அந்த ஹிஸ்டரி எல்லாம் ரிப்பீட் பண்ண முடியாது. என்னதான் மாஸா இருக்கட்டுமே, அதெல்லாம் முடியாது. திமுக சும்மா இருக்குமா பார்த்துட்டு? இன்னும் 2 1/2 வருஷத்துல இன்னொன்னு சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் நீங்க எம்ஜிஆர்ன்னு சொன்னா உங்களுக்கு சினிமால என்ன இமேஜ் இருக்கு? ஏழை பங்காளன். ம். எந்த நேரத்திலயும் தன் தன் தன்னுடைய சுய ஒழுக்கத்திலிருந்து பாதை மாறாதவர். கர்ணமகா பிரபு ஆ நியாயத்துக்காக குரல் கொடுப்பவர். அதே சமயத்துல தாய்மார்கள், பெண்களுக்கு டார்லிங். எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷன். இதெல்லாம் தான் அவரோட இமேஜ். சோ, இப்ப நான் ஒரு படம் எடுத்து போடணும், ஒரு மீம் எடுத்து போடணும்னா, நீங்க எம்ஜிஆர குடிச்சிட்டு ஆடுற மாதிரியோ, இல்ல அ தவறான காட்சிகள்ல நடிச்ச மாதிரியோ, சினிமா தான். இன்னைக்கு சினிமாவுக்கும், அரசியலுக்கும் நமக்கு வித்தியாசம் நெறைய தெரியுது. இருந்தாலும் சொல்றேன். அந்த மாரி ஒரு மீமுக்கு கூட நீங்க எம்ஜிஆரோட இத எடுத்து போட முடியாது. அம்மாவுக்கு போட்டாங்க. அவங்க கவர்ச்சியா நடனம் ஆடுறதெல்லாம் எடுத்து போட்டாங்க. எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. நம்ம அத தாண்டி வர்றோம். பட் சொல்றேன். ட்ர ட்ரோல் பண்ணணும்னா போடலாம். விஜயகாந்த் அவர்களுக்கு விதவிதமா ட்ரோல் பண்ணாங்க. கமல் அவர்களுக்கு சொல்லவே தேவையில்ல. ட்ரோலுக்கு குறைவே கிடையாது. விஜய் யோசிச்சு பாருங்க. அப்படியே அள்ள அள்ள குறையாம வந்துட்டே இருக்கும். ஏன்னா, அவர் நடிகரா இருந்தப்போ, அவர் பலதரப்பட்ட விதமா நடிச்சிருக்கிறாரு. இனிமே அவரால அந்த சினிமா இமேஜ மாத்திட்டு, அப்படியே கிளீன் ஸ்லேட்டாலாம் வர முடியாது. ஸோ, ம். அது ஒரு பக்கம் திமுகன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல தேவையில்ல. அவருடைய எதிராளிகள் அத அவருக்கு எதிரா பயன்படுத்துவாங்க. அவருடைய சினிமா கேரியர அவருக்கு எதிரா பயன்படுத்துவாங்க. 2வது அவருடைய இந்த சின்ன சின்ன கான்ட்ரோவர்சில அப்பப்போ சிக்கி இருக்கிறாரு. அதையெல்லாம் எடுத்து பயன்படுத்துவாங்க. 3வது பொய்யா அவர பத்தி தகவல் பரப்புவாங்க. இதுக்கெல்லாம் 2 வருஷம் டைம் அவர் மத்தவங்களுக்கு குடுத்துட்டாரோன்னு எனக்கு தோணுது. எம்ஜிஆர் ஓகே. மாரி வந்ததும் ஒரு ஜெயிச்சு எல்லாருக்கும் கிலிய கலப்பாம 2 1/2 வருஷம்
கொஞ்சம் பேசு பொருளா ஆயிடுவாருன்னு. ஆனா எம்ஜிஆர் கூட அ சினிமா விடவே இல்ல. அவர் கட்சி தொடங்கி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போய் திமுகல இருக்கும்போது ஒரு 10, 15 வருஷமா தொடர்ந்து பிரச்சாரங்களுக்கு போறது. ஆனாலும் சினிமா விடவே இல்ல. ஒரு முதல்வர் ஆகும்போது கூட சினிமால இருந்தாரு. அதற்கு பிறகு தான் அவரு விட வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா இங்க விஜய் நான் கமிட் பண்ணியிருக்கிற இன்னொரு படத்தைய முடிச்சுட்டு வந்துர்றேன். ஏன்னா, அது நான் கமிட்மென்ட் குடுத்துட்டேன். ஏன் அப்படி அதுக்கப்புறம் சினிமா சொன்னாரு? கிடையாது. ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆ விஜய் ரசிகையா நான் நினைக்கிறேன் எல்லா விஜய் ரசிகர்களும் சார்பாவும் சொல்றேன். எல்லா சினிமா ரசிகர்கள் சார்பாவும் சொல்றேன். அவர் அத மறுபரிசீலனை பண்ணணும். ஏன் அவர் வந்து சினிமால நடிக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி சொன்னாருங்கிறது வந்து எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் கலர்ந்த அதிர்ச்சி தான். இல்ல அரசியல் அந்த அளவுக்கு முக்கியமா நினைக்கிறாரு. அது ஒரு தொழில் இல்ல. அதுக்கு நம்ம போனா முழுமையா நம்மளோட பங்களிப்பு குடுக்கணும்னு அர்த்தம். அதுல அப்படி வராதா? கரெக்ட் தான். முழுமையான பங்களிப்பு தரணும்னா, தரணும் தான். விஜய் வந்து சம்பாரிக்கிறதுக்காக அரசியலுக்கு வராரு அப்படின்னு யாருமே நினைக்கலங்க. அவரோட எதிராளி கூட அத சொல்லலங்க. ஒருவேள விஜய் கூட இருக்கிறவங்க, அ எப்பவுமே எந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் அதுல வந்து பதவி ஆசைக்காக, பண ஆசைக்காக சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறவங்க, பவர் வேணும்னு நெனைக்கிறவங்க நெறைய பேர் வருவாங்க. கூட இருக்கிறவங்கள நம்ம பேச முடியாது. தனிப்பட்ட முறையில விஜய் அவர்கள் கண்டிப்பா பணம்ங்கிறது தேவையே இல்ல அவருக்கு. பிரபலம்ங்கிறது தேவையில்ல. எதுவுமே இன்னும் சொல்லப்போனா அதுக்கெல்லாம் நஷ்டம். அரசியலுக்கு வந்தா இத்தன நாள் எல்லாரும் அவருக்கு நண்பர்களா இருந்தாங்க. இப்போ எத்தன எதிரிகள் ஒரே நாள்ல, ஒரே ராத்திரியில உருவாயிடுவாங்க. அ அத தாண்டி தான் அவர் வர்றாரு. அவர் கண்டிப்பா தன்னுடைய ஒரு பொறுப்புணர்ச்சிக்காக தான் வர்றாரு. நான் அத நம்புறேன். ஆனா, அவர் நடிக்க கூடாதுன்னு அவருக்கு ஏன் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. தாராளமா நடிக்கலாம். அதனால எந்த வகையில அவருடைய அரசியல் ஈடுபாடு கெட்டுரும். அவங்க அரசியல்ல வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக முதல் கட்ட முயற்சியாக தொலைக்காட்சி சீரியல்ல நடிச்சுட்டு அமைச்சர் ஆகுறாங்க. சினிமாவெல்லாம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயி அமைச்சர் பதவி ஏத்துக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு ட்ரெண்டு. இவர் ஏன் இருக்கிற சினிமாவ விடுறாருன்னு நான்லாம் வருத்தப்படுறேன். ஸோ சினிமா கன்டின்யூ பண்ணணும். அவர் நாளைக்கு அவர் கவர்ன்மென்ட் அமைச்சுட்டாருன்னா அது வேறங்க. எம்ஜிஆர் மாதிரி. மதுரை மீட்ட ம். சுந்தரபாண்டியன் பினிஷ் ஆவறதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஸோ அத்தோட முடிஞ்சிருச்சு. அது வேற. அதுவரைக்கும் அவரும் நல்லா நடிச்சுட்டு தானே இருந்தாரு. மேம் இப்போ நீங்க வரவேற்றிருந்தீங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த அறிவிப்பு வெளியிட்டோனே அத நான் வரவேற்கிறீங்க. ரஜினி வரும்போதும் வரவேற்றேன். கமல் வரும்போதும் வரவேற்றேன். இந்த வாட்டி ஜாக்கிரதையா வரவேற்கிறேன். ஏன் இந்த ஜாக்கிரதை? அதான் நம்ம வரலாறு அப்படி. ஏன் வரவேற்கிறீங்க மேம்? ஒரு பார்ட்டி வருது. அதோட கொள்கை, என்ன கோட்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அப்புறம் தான் பொதுவா வரவேற்கிறதுன்னா யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்றுருவாங்க. ஆனா ஒரு மாற்றத்த குடுக்கணும் அப்படின்ற அந்த வரவேற்புங்கிறது, அப்ப ஏற்கனவே இங்க இருக்கிறதுல ஒரு போதாமை இருக்கு. மாற்ற நம்ம ஆளு, எங்க ஆளு, சினிமா ஆளு. அதனால ஆஃப் கோர்ஸ் வி ஆர் வெல்கமிங். 2வது ம். சம்பாரிக்கிறதுக்காக வரல அப்படின்னு அவர் எழுதியிருக்கிற அந்த ஒரு வார்த்தைக்காகவே கைதட்டி வரவேற்கிறோம். ஆர ம். கைய விரிச்சு வரவேற்கிறோம். 3வது ஜனநாயகத்துல எத்தன கட்சிகள் வர்றாங்களோ, அந்த அளவுக்கு ஜனநாயகம் ஆரோக்கியமா இருக்குதுன்ற அர்த்தம். அதுக்காக ம். வரவேற்கிறோம். இல்ல ஆனா இப்ப ஒரு தேவை இருக்கு அப்படின்றதையும் நீங்க வரவேற்றதுல புரிஞ்சுக்க முடியுதே. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுலங்க, எனக்கு இத சொல்ற என்ன என்ன பெரிய இது பயம்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இருக்கா? அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க அத சொல்லும்போது? வலுவான எதிர்க்கட்சி இல்ல. புரட்சி தலைவிக்கு கலைஞர் இருந்த மாரி தான் இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட்டுட்டு இருக்கா தமிழ்நாட்டுல? கண்டிப்பாக நல்ல நல்லா செயல்படுறாங்க. அண்ணாமலை சார் ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்வியா எடுத்து வைக்கிறாரு. சீமான் அவர்கள் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுல தீவிரமா எதிர்க்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா ஏடிஎம்கே தான் சாஃப்ட்டா எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து பிஜேபிய வந்து எதிர்க்கிறதுல தான் அவங்களோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுகவ எதிர்க்கிறத மறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் நடுவுல உட்டாங்க அந்த கதைய. ஆ ம். நியாயமா பார்த்தா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா அதிமுக இருக்கணுமா வேணாமா? அப்படித்தானே இருக்கணும். புரட்சி தலைவி ஆட்சி இல்லாத நேரத்துல அப்படித்தானே இருந்துச்சு. இப்ப என்ன அப்படியா இருக்கு? இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய எதிர்க்கட்சி இல்ல. அண்ட் எதிர்க்கட்சின்னு பார்த்தா
எதிர்க்கட்சிகள விட அதிகமா மக்கள் தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசோட செயல்பாட்டுல மிகப்பெரிய அதிருப்திய மக்கள் ஒவ்வொரு நாளும் இது நல்லா தெரியுது. இப்பல்லாம் வந்து பெருசா ஆம் 4 இடத்துல போயி நியூஸ் பேப்பர்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கூட ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்தா அந்த காலத்துல திமுகவுக்கு சொல்லுவாங்க. டீ கடையிலயும், சலூன்லயும் வளர்ந்த கட்சின்னு. இன்னைக்கு டீ கடையிலயும், சலூன்லயும் திமுகவுடைய அதிருப்திய நல்லா கேட்க முடியுது. நல்லா தெரியுது. அவங்க பண்ற அர்ஜென்ட்டா அர்ஜென்ட்டா மக்கள வந்து ஏமாத்துறது, கொள்ளடிக்கிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன் இந்த 5 வருஷத்துக்குள்ள திருப்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சிருச்சா? ஏன் இவ்வளவு ம் நம்ம வந்து பெரிய டாப் லெவல் சொல்லல. கீழ் நிலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு ஒவ்வொரு படிக்கட்டுலயும் ஆ கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஸ் நியூஸ் ஹெட்லைன்ஸ சொல்லல நான். மக்கள் பேசுறத சொல்றேன். அன்னைக்கு நான் ஏர்போர்ட்ல உட்கார்ந்திருக்கேன். பக்கத்துல வந்து ஒரு சின்ன பையன் போலீஸு. அவன் இப்போ ஃபோன்ல பேசிட்டு இருக்கான். "தம்பி, ஆ டிபார்ட்மெண்ட்ட பத்தி தெரியும்ல தம்பி. வேணாம் தம்பி. டிஎன்பிஎஸ்சிய வேணாம் தம்பி. உனக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா. யுபிஎஸ்சி எழுது. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கலாம். இங்க எல்லா இடத்துலயும் கரப்ஷன் ஆயிடுச்சு. வேணாம்ப்பா." அப்படின்னு ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கான். சின்ன பையன். காதுல உழுவுது எனக்கு. எந்த இடத்துல வந்து இழுத்து வச்சிருக்கோம் பாருங்க தமிழ்நாட்ட நம்ம. இது வந்து இந்த 5 வருஷத்தோடைய ராட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பல வருட காலமாக இவங்க செய்யலையா, அவங்க செய்யலைங்க அதெல்லாம் பேச்சு கிடையாது. காமராஜருக்கு அப்புறம், எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செஞ்சாங்க. அவங்க அதுக்கு செஞ்சாங்கன்னு நான் சொல்லல. கோர்ட் சொல்லி கன்விக்ட் பண்ணிடுச்சு. ஆனா அடுத்த முறை அவங்களுக்கு 2வது முறை ஒரு வாய்ப்ப குடுத்தப்போ மக்கள் அதுக்கு பாத்திரமா அந்த நம்பிக்கைய தக்க வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க மறுபடி கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட மறுபடி வந்தாங்க. மக்கள் கிட்ட நீங்க மக்கள் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். அவங்களுடைய நம்பிக்கைய நீங்க பொய்யாக்க கூடாது. இந்த ஆட்சியில அது நடக்கலங்க. இந்த ஆட்சியில வந்து மக்கள் ஏன் மணிப்பூர பத்தி பேசுறீங்க, போறீங்க மாநாடு நடத்துறாங்க. சமூக நீதி மாநாடு, விசிக. நமக்கு வந்து ஒரு தலித் இன மக்களுடைய விழிப்புணர்வு மேல முழு ஈடுபாடு இருக்குது. பட் நீங்க எங்க கேட்கிறீங்க உங்களுடைய ஈடுபாடு? யாருக்கான உரிமைய நீங்க வந்து அங்க தீர்மானம் போட்டு கேட்கிறீங்க? எஸ். ஆனா மணிப்பூர் மேம் புரியுது. ஆனா இப்ப விசிகாவோ சொல்லுங்க. அல்லது விட்டுறீங்க. நான் பேச தான் தெரியும். மணிப்பூர பத்தி தீர்மானம் நிறைவேத்துறீங்க. ஏன்யா பல்லாவரத்த பத்தி வாய திறக்கல? ஓகே மேம். என்ன பேசிக்கா இல்லாத ஏக்கர் சந்தேகம் வயல் என்னன்னா, இந்தா இருக்கு தமிழ்நாட்டுல. அத பத்தி மூச்சு கூட விடல. நீங்க வந்து அப்புறம் பறையர் சமூகத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு என்ன உங்கள நம்பி எப்படி தெரியாம தான் கேட்கிறேன் நானு. என்ன நீங்க தலித் இன மக்களுக்கு என்ன செய்வீங்க நீங்க? மூச்ச விடல. பேசவே இல்ல. சரி ஓகே நீட்டுக்கு வந்து நாங்க கையெழுத்து வேட்ட வாங்கினோம். அத்தன தரம் கேலோ இந்தியாவுக்கு போயி, உங்க இந்திய எதிர்ப்ப கேலோ இந்தியால காமிச்சீங்களே! மோடிய கட்டிப்புடிச்சு, அனுராக் திவாரிய போய் கட்டிப்புடிச்சு, உங்க ம். கேலோ இந்தியா இந்திய எதிர்ப்ப காமிச்சீங்களே! அப்ப ஒரு கூடால கொண்டு போய் அந்த கையெழுத்த காமிச்சிருக்கலாமேப்பா! எவ்ளோ எஸ் தான் இப்ப இந்த மாரி ஏமாத்திட்டே இருந்தா அப்புறம் நீங்க கேட்கிறீங்க. இடம் இருக்கா? அ எதுக்கு விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு. இதெல்லாம் இடம் இல்லையா? எனக்கு புரியுது மேம். ஆனா இப்ப பேசிக்கா இல்லாத சந்தேகம் என்னன்னா, நீங்க சொல்ற இந்த அதிருப்தி, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஓகே. திமுக ஆளுங்கட்சி மேல, ஆளுங்கட்சியோடு உடன் நிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் இதெல்லாம் செய்யலாமே, கட்சி பேசலாமே. கேட்கலையே! எஸ். ஆனா அதிமுக இப்ப ஒரு அதுதான் கேள்வி. எஸ். இந்த எதிர்க்கட்சிகள் அதிமுக பிரதான எதிர்க்கட்சி. அதே மாதிரி பாஜக பிரதான எதிர்க்கட்சி. 4 எம்.எல்.ஏக்கள் சட்டப்பேரவையில் இருக்காங்க. வைப்ரன்ட்டா நாம் தமிழர் இருக்கு. அப்ப அவங்கலாம் என்ன பண்றாங்க? அப்ப விஜயோட தேவை அங்க வந்துருதா? ப்ரோ அடுத்த எலக்ஷன் இப்ப லோக்சபா எலக்ஷன்ல இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாஜகவுடைய இன்றைய புள்ளிவிவரப்படியான நிலைமை. இன்றைய கணக்குப்படி நிலைமை 4 எம்.எல்.ஏங்கிறது தான். அவங்க 0லேருந்து 4 வந்திருக்காங்க. அதனால 400% அவங்களுக்கு வந்து வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா 234 தொகுதியில 4 தொகுதி தான் பிஜேபி. சரிங்களா? ம். அங்க மிகப்பெரிய எதிர்க்கட்சிங்கிறது அதிமுக தான். என்ன இருந்தாலும் யானை படுத்தா குதிரை மட்டங்க. என்ன ம். இருந்தாலும் அவங்க தான் எதிர்க்கட்சியா செயல்பட வேண்டியவங்க. அவங்க அத செய்யலங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து நமக்கு இத பேசிட்டு இருக்கோம். அவங்க ம். தே ஆர் பீயிங் எ வெரி சாஃப்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி.
ம். எதுலயுமே இப்ப அவங்க இப்ப பல்லாவரமோ இல்ல வெள்ளத்துல எங்கங்க இருந்தாங்க? டிஎம்கே அரசு எங்கேயுமே இல்லன்னு நம்ம கேட்டோம். டிஎம்கே இல்லன்னு நம்ம கேட்கல. அரசு எங்கேயுமே இல்ல. அரசு சரியா செய்யல அப்படின்னு நம்ம கேட்டோம். அரசு வந்து சும்மா உணர்ந்த ரோடெல்லாம் போட்டு, மழையே இல்லன்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க டிவில. அப்படின்னு நாங்கல்லாம் கோவப்பட்டோம். தார்மீகமா. எங்க இருந்தாங்க ஏடிஎம்கே? இது ப்ராப்ளம் தானே! ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போட்ட ஒரு ஆளா நான் கேட்கிறேன் இத. அவங்களுக்கு நான் எதிரி கிடையாது. அம்மாவுடைய ம். விசுவாசி. எங்க? அவங்களோட அந்த அப்ரோச் வந்து கண்டிப்பா பிஜேபிக்கு அனுகூலமா போகுது. கண்டிப்பா சீமான் சாருக்கு அனுகூலமா போகுது. கண்டிப்பா விஜய்க்கும் அனுகூலமா போகும். சோ, அப்போ ஒரு எதிர்க்கட்சியா விஜய் ஆகலாம். அப்போ திமுக வலுவா எதிர்க்கிறதன் மூலமா, நாளைக்கு என்ன வேணாலும் அரசியல் மாற்றம் நிகழலாம்ன்றீங்க. அவர் விஜய் வெர்சஸ் உதய்ங்கிற நரேட்டிவ தான் எடுக்க போறாரு. ஆளும் ஓகே. கட்சிய நாங்க சரியான மாற்றா இருப்போம் அப்படின்னு தான் எந்த ஒரு தேர்தலை சந்திக்கும் கட்சியுமே சொல்லுவாங்க. அதுதான் வின்னபிலிட்டி ஃபேக்டர். எனக்கு ஓட்டு ம். போட்டா நான் ஆட்சிய மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய இன்னைக்கு அறிக்கையிலயும் அதுதான் இருக்கு. 1. ம். 2வது புஷி ஆனந்த் போன்றவர்கள் அவர் பக்கத்துல இருக்காங்க. இன்னும் சிலர் அவர யார் வந்து ஆட்டுவிக்கிறாங்க அப்படின்னு பலவிதமான தியரீஸ நான் இப்ப கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அதுல சில லாபீஸ் இருக்கு. அவர் மதவாத ம். அரசியல பத்தி பேசுறாரு. பட் மத ரீதியான ஒரு லாபி கூட இருக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன். ஆ ம். இவங்க எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டுல ஆட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய இலக்காக இருக்கும். சோ ம். அவங்க டிஎம்கேவ முழு மூச்சோட எதிர்ப்பாங்க. இத நம்ம அடுத்த 2 1/2 வருஷத்துல பார்ப்போம். ஆனா அப்படி அது நடக்கலன்னா, கமல் மாரி திமு அவரும் போய் ஜோதில ஐக்கியம் ஆயிருவாரு. எஸ் மேம். இப்ப திமுகவ முழு மூச்சா அவங்க எதிர்க்கிறாங்கன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே இந்த பக்கம் வரும். திமுக ஆதரவு ஓட்டுன்றது அதுல எதையும் பண்ண முடியாதே! எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தபோது கூட, திமுக வந்து ஆட்சியை இழந்த சமயத்தில் கூட, தேர்தலில் அ கணிசமான ஒரு வெற்றி வாய்ப்புகளை இழந்த சமயத்துல கூட, எம்.எல்.ஏ கணக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஓட்டு சதவீதம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே குறைந்தபட்சம் அந்த 35% வாக்கு வந்து திமுக பக்கத்துலேருந்து போகவே இல்ல. அந்த கோர் ஓட் இருந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து டிஸ்ரப்டிவ் ஃபேக்டர். அப்படியே சீரா போய்க்கிட்டு இருக்கிற ஒரு எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து ஆட்டத்த கலைச்சு விடுறாரு. கேம் சேஞ்சரா வராருன்னு சொன்னா, எந்த இடத்துல திமுக பயப்படணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். ஏராளமான ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். எ இ 220 2026ல 18 வயசுனா, அ இப்போ 23. 2026ல 18 வயசுல இருந்து 23 வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். அது ம். வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கையில மிகப்பெரிய சதவீதம் திமுக பக்கம் போற எண்ணிக்கை இவருக்கு வரும். எல்லாம் சரியா போச்சுன்னா. இவரு இந்த 2 1/2 ம். வருஷத்துல சரியா செயல்பட்டாருன்னா, மக்களுடைய ம். ம். நம்பிக்கைய சம்பாரிச்சாருன்னா. இல்லன்னா இந்த பேச்சு இல்ல. பட் அப்படி இவர் எல்லாமே சொன்னதையெல்லாம் சரியா செய்யும் பட்சத்தில், திமுகவுக்கு இருமுனை தாக்குதல். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் வந்து அன்டிசைடடா இருக்காங்கன்னு வைங்க. வீட்டுல ம். எல்லாரும் திமுகவுக்கு போடுறாங்க. இவன் வந்து நேரா விஜய்க்கு போடும். 1. 2வது இந்த 2 1/2 வருஷத்துல இவரும் தன்னோட பிரச்சாரத்த முடுக்கி விட்டாருன்னு வைங்க. திமுக மேல ஈடுபாடு கொண்டு இருக்கிறவங்க, இதுவரைக்கும் ஓட்டு போட்டவங்க, இப்போ இந்த வருஷம் ஓட்டு போட்டு ஏமாந்தவங்க, 2021ல ஓட்டு போட்டு ஏமாந்தவங்க, இன்னைக்கு மகளிர் உதவித்தொகை கிடைக்கும்னு நெனச்சு எதிர்பார்த்து ஏமாந்தவங்க, இப்படி நெறைய அவங்களுக்கான எதிர்ப்பு தானாவே பில்டப் ஆயிக்கிட்டு இருக்கு. வேற யாரும் எதுவும் செய்யலனாலும் ஆன்டி இன்கம்பன்சி பில்டப் ஆயிக்கிட்டு இருக்கும்ல. அவங்களும் இவர் பக்கம் வருவாங்க. எதிர்ப்பு ஓட்டுக்கள் சிந்தாம, சிதறாம ஒரே இடத்துல விழுந்துச்சுன்னா, அது திமுகவுக்கு அச்சுறுத்தலா மேம், ஆனா இன்னொரு பக்கம் பாஜக பின்னாடி இருந்து இயக்குது விஜய அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து ஒரு குரல் வருதே! அ அந்த அளவுக்கெல்லாம் பாஜக தமிழ்நாட்டுல கட்டமைப்போட இருக்குன்னுலாம் நான் நினைக்கல. அவங்க இயக்குற அவங்களையே அவங்களே ஒரு சதுர தேங்கா மாரி தானேங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு கட்சிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு டெல்லியில இருந்து இயக்குறாங்கன்னு நெனச்சாலும், அப்படியும் எனக்கு தெரியல. அவங்க அப்படி ஒண்ணும் இந்த அளவுக்கு ஐ திங்க் அது கூட ஒரு பிரச்சாரம் தான். பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும். எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மைனாரிட்டீஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்காங்க டிஎம்கேல. இப்ப விஜய் வந்துட்டாரு. என்ன பண்றது?
இவர இல்ல. நம்ம ஆனா மைனாரிட்டி அப்படி அப்படின்னு சொல்லி திட்ட அப்படின்னா அது முடியாது. திமுகட்ட இருந்து தானே மேம் சங்கின்னு வரணும். சொல்ல முடியாது. அதனால இப்போ பிஜேபி பி டீம்னு சொல்லி முயற்சி பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். எப்படிங்க? ஆனா அதிமுக ஏன் அப்படி ஒரு ஸ்டாண்ட் வைக்குது? அதிமுக செய்தி தொடர்பாளர் சொல்றாரு. அதிமுகவுக்கே இது எல்லாரும் பேசுற பேச்ச இங்க ஒரு நரேட்டிவ் ஒண்ணு ஆரம்பிச்சு விடுறாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு நரேட்டிவ் ஆரம்பிச்சு விடுறாங்க. இப்ப வந்து வைகோ சார் வந்து திமுகவுடைய கூட்டணியில இருக்காரு. பட் அவர் ம். எதிர் கூட்டணியில இருந்தப்போ, அவர் எங்க போனாலும் அயர்ன் லெக்கு. அவர் கால வச்சார்ன்னா விளங்காது. அப்படின்னு இவங்க அப்படி பரப்புனாங்க. அந்த நரேட்டிவ், மீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. அப்படி ம். வைகோ சார பத்தி பரப்புனாங்க. இவர் வந்து கூட்டணி டிஎம்கே கூட்டணியில இணஞ்சு ஒரு சீட்டு வாங்கின உடனே, அப்படியே வந்து அந்த அந்த மீம்ஸ் எல்லாம் அப்படியே சப்ஜாடா நின்றுச்சு. அ ஒரு நரேட்டிவ் ஒருத்தன் யாராச்சும் ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அத வந்து மத்தவங்களும் எடுத்து பேசுவாங்க தானே! இப்ப ம். அதுதான் அதிமுக கிட்ட எனக்கு இருக்கிற இருக்கிற குற்றச்சாட்டே அதான். கம்ப்ளைண்ட்டே அதான். அவங்க வந்து அ திமுகவ எதிர்க்கிறதையே வுட்டுட்டாங்க. விஜய ம். எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிய எதிர்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய இலக்கு என்னங்கிறத வந்து திருப்பி ஃபோக்கஸ் பண்ணணும். விஜய் வந்து அதிமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையாது. ஏன்னா, அதிமுகவுடைய கோர் வோட்டர் பேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லேடீஸ் எஸ்பெஷலி தாய்மார்கள். அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு புது சின்னத்துக்கோ, இல்ல சினிமா கவர்ச்சிக்காகவோ போற ஆட்கள் கிடையாது. அத மறந்துட்டு அவங்க வந்து உட்கார்ந்து லூஸ் காமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பிஜேபி பி டீமா எப்படிங்க விஜய் இருக்க முடியும்? கொஞ்சம் நஞ்சமாவா பேசியிருக்காங்க பிஜேபில விஜய. அவங்க இயக்குனாலும் இவர் இயங்கிருவாரா சொல்லுங்க? மறந்துருவாரா? கொஞ்சம் நஞ்சமாவா பேசியிருக்காங்க. ஏடிஎம்கே, டிஎம்கேவும் விஜய்க்கு ஃபிரெண்ட்ஸ் கிடையாது. டிஎம்கே பீரியட்ல காவலன், அ ஏடிஎம்கே பீரியட்ல தலைவா. இதெல்லாம் விஜய் மட்டும் மறந்துருவாரா என்ன? ஸோ விஜய் அப்போ ஒரு தனி ஃபோர்ஸா ஒரு யாருடைய பேக்கப் அந்த மாரிலாம் இல்லாம, அவரா மக்களுக்கான ஒரு அரசியலோட தான் வருவாரு. தெரியல. அவர் எண்ணத்தோட வராருன்னு யாருக்கு தெரியுது? இப்போதைக்கு ஒரே ஒரு பேப்பர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ம். இப்பல்லாம் வந்து யார் எது சொன்னாலும் நான் நடிகர்ங்கிறதுக்காக சொல்லல. இப்பல்லாம் யார் எது சொன்னாலும் நம்ம வந்து, சரி, ஆ இதையே நாளைக்கு சொல்லுவீங்களா? அப்படின்னு கொஞ்சம் கேட்கிற நிலைமையில இருக்கிறோம். ஸோ ம். வரட்டும். காமராஜர் மொழியில சொல்லணும்னா, ஆகட்டும் பார்க்கலாம். நீங்க நீங்க போவீங்களா மேம்? ஒருவேள? இ இப் இப்ப ஏங்க அடியேன்னு சொல்ல பொண்டாட்டி இல்ல. ஒருத்தனுக்கு 5 புள்ள கேட்டுச்சாம். இன்னும் அத்தைக்கு மீச முளைச்சு சித்தப்பா வகச்ச என்ன நீங்க? இல்ல மேம். நீங்க ஏற்கனவே ஒரு இப்ப வைகோக்காக, விஜயகாந்துக்காகவெல்லாம் பேசியிருக்கீங்க, பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூ ஃபோர்ஸ் வரும்போது, இவங்க சரியா இருக்கலாம். அல்லது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணும். ஸோ நம்மளே அதுக்கு ஐக்கியமாகலைன்னு தோணலாம். அந்த அவங்க அடிப்படையில கேட்கிறேன். அரசியல் என்னன்னு பார்ப்போங்க. எனக்கு இப்போ ம். விஜய் வந்து அடுத்தது ஒரு படம் பண்றாராம். எனக்கு அந்த படத்துல நடிக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. அவர் அரசியல் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் நடிக்கவே இல்லன்னா, நமக்கு வாய்ப்பே ம். விஜயோட காம்பினேஷனே இல்லாம போச்சுன்னா, ம். அந்த பரபரப்பு தான் இருக்கு ஆர்டிஸ்ட்டா. அ அரசியல பொறுத்தவரைக்கும் அவரோட அரசியல இன்னும் எடுத்து வைக்கட்டும். எனக்கெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு. ஏன்னா அவர் ம். காமராஜர முன்னுதாரணமா எடுக்குறாரு. காமராஜர் வந்து ஒண்ணுமே கிடையாது. அவருக்கெல்லாம் வந்து பொருளாதாரம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் ரொம்ப ஏழை. அவரே ஒரு ஏழை. அவர் ஒரு ஏழை பங்காளன். சிம்ப்ளிசிட்டிக்கு உதாரணமா இருந்தவங்க காமராஜரும், கக்கனும் அந்த காலத்துல. ஆ ம். இவர் வந்து அந்த கேட்டகரியில காமராஜர முன்னுதாரணமா எடுக்கலாம். எந்த வகையில? இவருக்கு வந்து எஜுகேஷன் இருக்கு, பணம் இருக்கு, நல்ல ஒரு சினிமால ஒரு அங்கீகாரம் இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்கு. ஸோ எந்த வகையில காமராஜர வந்து இவர் ஃபாலோ பண்ண போறாரு? அப்படிங்கிறது அவர் விளக்கணும். இதே போல பெரியாரு. திராவிட கட்சிகள எதிர்க்கிறாரு. ஆனா பெரியார வச்சிருக்காரு. அது எப்படி ஃபிட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அதையும் அவர் விளக்க வேண்டியிருக்கு. எப்படி நீங்க பெரியார் தானே திராவிடிய கொள்கைகளின் தந்தை. அவர ம். எப்படி நீங்க அது தெரியல. அம்பேத்கர் வந்து எனக்கு புரியுது. அம்பேத்கர் அவர்கள் விஜய்க்கும் சரி, விஜயோட ரசிகர்களுக்கும் சரி பெர்ஃபெக்ட் ஃபிட். சோ அது எனக்கு புரியுது. சோ அவரோட அரசியல அவர் எடுத்து வைக்கட்டும். இப்போதைக்கு படிக்கிற பிள்ளைங்கள எல்லாம் ஊக்குவிச்சிருக்காரு ஒரு தரம். அத நம்ம பாராட்டியிருக்கோம். அடுத்தது அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். நன்றி மேம். சரி. உங்களோட நினைவும் நீங்க பகிர்ந்த கருத்துக்கு மிக்க நன்றி. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.